வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காலை வணக்கம். இன்றைக்கி சென்னையை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு ஒன்று அறிமுகப்படுத்துக்காக வந்திருக்கேன். என்னென்னா வேலைவாய்ப்பு ஒன்று இப்போது நம்மளுக்கு கைக்கு வசம் வந்திருக்கு. சென்னையில் ஐப்பந்தாங்கல், முகப்பேர், போரூர் இந்த 3 ஜங்ஷனுக்கு இப்போதைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெலிவரி பர்சன் ஜாப் மட்டுமே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டெலிவரி பர்சனுக்கான ஜாப் தான். பட் ஃபுட் டெலிவரி, கிராசரி டெலிவரி இல்லை பேக்கேஜ் டெலிவரி இந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரெப்யூட்டேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ அதனால் என்னால் இந்த வேலையை கன்ஃபார்மாக செய்ய முடியும்ப்பா அப்படின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வேலையை மெடிசனை டெலிவரி பண்ணுறது தான். ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒரு ரெப்யூட்டடான ஜாபு டெலிவரி கொடுக்குறது தான். பட் ரெப்யூட்டடான கம்பெனி அப்பல்லோ தெரியும் இல்லையா? ஸோ அப்பல்லோ ஃபார்மசிஸில் உங்களுக்கு ஆர்டர் வரும். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உயிரை காப்பாற்றுறது அப்படின்றதுனால ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட நீங்கள் உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம யாரும் பேச மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வேலை டெலிவரி தானே அப்படின்னு நீங்கள் இலக்காரமாக மட்டும் நினைக்காதீங்க. இது உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கரெக்டான டைத்தில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றும். அது மட்டும் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவோம். மறக்காமல் நம்ம பேரை சேர்த்து சொல்கிறேங்க. அது நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் அவங்களுக்கு. ஏன்னா நான் தான் சொன்னது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம மூலிமா வராங்க அப்படின்றதுனால. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். ஜாபோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஜாபோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 550 ரூபா பேசிக் சேலரி. இது கூட 100 ரூபா இன்சென்டிவ். 9 hours ஒர்க்கிங் ஷிஃப்ட்டு. ஓகே, 9 hours ஒர்க்கிங் ஷிஃப்ட்டு. அது கூட கிலோமீட்டருக்கு 3 ரூபா பெட்ரோல் கன்வெயன்ஸு. இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபுட்டு நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். ஓகே, டெலிவரி ஜாப் பொறுத்திருக்கும். ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லா டெலிவரி ஜாப்பும் அதே மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், பைக்கு லைசன்ஸு, அப்புறம் பைக்கு இன்சூரன்ஸும் இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் கம்பல்சரியாக வச்சுருக்கணும். இது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டில் இணைச்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிஎஃப்லாம் கிரெடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி என்ன பேசிஸ் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கால் பண்ணக்கூடிய அந்த நபர் உங்களுக்கு கைட் பண்ணுவா அப்படி. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேலை தேவை இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். இல்லை வேறு யாருனா வேலை தேடக்கூடிய ஆட்களுக்கு இது ரெஃபர் பண்ணுங்கள். இது இப்போ அர்ஜென்ட்டாக ஆள் தேவைப்படுதுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேவை இருக்கும் போதே நம்ம போய் அதில் சேர்ந்துக்கிறது பெட்ரு. நம்மளுக்கு தேவை வரும்போது வெயிட் பண்ணுறதே வேறு. நம்மளுக்கு இப்போ தேவை அவங்களுக்கு இருக்குன்றதுனால இப்போ போய் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, ஆள் வேணும் வேலை வேணுன்றவங்க போய் பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் இந்த மாதிரியான வேலையானா உங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா இங்கே வேகன்சி எங்கன்னா இருக்குன்னா சொல்லுங்கள். அதையும் நாம் மக்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெப்யூட்டடாக இந்த கம்பெனியில் வேகன்சி இருக்குது. தயவு செய்து கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். வேலையை செய்யுங்க. உருப்படியாக பண்ணுங்கள். ஓகே, நம்மளால் பண்ண முடியும்பான்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களால் முடியலன்னா அந்த வேலை இன்னொருத்தருக்காச்சும் போகும். சரிங்களா? ஸோ யாருக்கு இந்த வேலை தேவை இருக்குமோ, காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், பார்ட் டைமில் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வேலை இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.